சுத்தமுள்ள இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். ஆமென். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. கடந்த வார செய்தியினுடைய தொடர்ச்சியாக இந்த நாள் நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. கொஞ்சம் அதோடைய மாற்றமாய் தேவன் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை நான் திரும்ப வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை நான் திரும்ப வாசிக்கிறேன். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. 453வது பக்கம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகியில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்து மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவில் கொடியதாயிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு கடினமான ஒரு காலத்தில், ஒரு மோசமான ஒரு வானிலையில், மோசமான ஒரு சூழ்நிலையில் சோத்துறோம். ஆமென். கர்த்தர் எலியாவை மகிமையாய் கர்த்தர் நடத்தினார். எலியாவின் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எலியாவின் மேல் இருந்ததினால் கர்த்தர் இதுவரையும் எலியாவை அற்புதமாய் கர்த்தர் பாதுகாத்தார், அற்புதமாய் கர்த்தர் வழி நடத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி. எந்த மனிதனுக்கு பயப்பட்டானோ, எந்த மனிதனை கண்டு கலங்கி இருந்தானோ, எந்த மனிதன் நமக்கு என்ன செய்வானோ என்று பயந்திருந்தானோ, அதே மனிதனிடத்தில் போய் உன்னை காண்பி என்று இங்க கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி எலியா எழுந்து புறப்பட்டு கர்த்தர் சொல்லப்பட்ட மனிதனிடத்தில் தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவில் கொடியதா இருந்தது. மிக மோசமான ஒரு சூழ்நிலையா இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த நாட்கள் இதை நான் ஆரம்பித்தேன். பலவிதமான மோசமான கடினமான காலத்தில் தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். கடினமான காலத்தில் தான் கர்த்தர் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடினமான காலத்தில் தான் கர்த்தர் நம்மிடத்தில் சில காரியங்களை செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இது பஞ்சகாலம், இது மோசமான காலம். இந்த காலத்தில் வர முடியாது, இந்த காலத்தில் செய்ய முடியாது, இந்த காலத்தில் இப்படி இருக்க முடியாது என்று பல நேரங்கள் நாம் பல சாக்கு போக்கு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் கடினமான காலத்தில், மோசமான காலத்தில் சில காரியங்கள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் பொழுது நினைப்பதை விட, எதிர்பார்ப்பதை விட மகிமையாய் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நமக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் அதிகமா கர்த்தர் நம்மோடு கூட அல்லேலூயா போராட விரும்புகிறார், நம்மோடு கூட யுத்தம் செய்ய விரும்புகிறார், நம்மோடு கூட உறவாட விரும்புகிறார், நம்மோடு கூட செயல்பட கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். கடின காலத்தில் காண்பி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கடின காலத்தில் காண்பி. சோத்திரம். இன்றைக்கு உங்களோடு நான் இந்த தலைப்பின் அடிப்படையில் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. கடினமான காலத்தில் கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்கள் என்று போன வாரம் சொன்னேன். ஏன் கடின காலத்தில் நம்ம நிறைவேற்றப்பட முடியவில்லை? காரணம் என்ன? ஏன் தேவ சமூகத்தில் தேவன் சொன்ன காரியத்தை வாழ்க்கை நிறைவேற்ற முடியல? காரணம் என்ன? நாம் ஏதோ ஒரு இடத்தில் தங்கி விட்டோம். எல்லாரும் சொல்லுங்க. ஏதோ ஒரு நிலையில நம்ம தங்கி விட்டோம். சோத்திரம். அல்லேலூயா. அது தங்கி விடுகிற காலமா இருக்கிறது. ஓ அல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு இடத்தில் நம்ம அமர்ந்து விட்டோம், இருந்து விட்டோம். அல்லேலூயா. அதனால தான் தேவ சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்ற முடியல. தேவன் நமக்கு செய்ய போகிற ஆசீர்வாதங்களை நம்மளால பார்க்க முடியலை. இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எங்க தங்கி இருந்தையோ, எங்க தங்கி இருக்கிறையோ அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் எழுந்து வா. ஓ அல்லேலூயா. உனக்கு நான் காண்பிக்க போகிற, நான் உனக்கு செய்ய போகிற காரியங்கள் அது பயங்கரமா இருக்க போகிறது. அல்லேலூயா. அது உன் கண்கள் பார்க்க போகிறது. பல சூழ்நிலைகளை காட்டி, பல காரணங்களை காட்டி, பல குடும்ப நிலைகளை காண்பித்து நாம் ஏதோ ஒரு இடத்துல தங்கி விட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. யார கேளுங்க. பலவீனம், பலவீனம்,
பலவீனத்தை சொல்லி நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதே இடத்துல நம்ம தங்கி விட்டோம். சோத்திரம். பாஸ்டர் எனக்கு பலவீனம் பாஸ்டர், எனக்கு முடியாது பாஸ்டர், எனக்கு வர முடியாது பாஸ்டர், இது செய்ய முடியாது பாஸ்டர், ஓ அல்லேலூயா அது முடியாது, இந்த காலத்தில் செய்ய முடியாது என்று நம்முடைய சூழ்நிலைகளை பலவீனங்களை காரணங்களை காட்டி நாம் அங்கேயே தங்கி விடுகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் எலியாவை கொண்டு சொல்றாரு, நீ கேரியத்துல தங்கியிரு, அங்கே உனக்கு தண்ணீர் அங்கே கொடுக்கப்படும். அல்லேலூயா. உன்னை போஷிக்க காகங்களுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், அந்த காகங்கள் வந்து உன்னை போஷிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இதே திருட்டு காக்கா அப்படித்தானே, அதே திருடி திங்கிற காக்கா. சோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு சாப்பிடுறதுக்கு பல இடத்துல திருடி திங்கிற காக்கா. சோத்திரம். கவனிங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலையில கர்த்தர் அந்த காக்காவை கொண்டு கர்த்தர் நம்மை போஷிக்கிறார். அந்த காக்காவை கொண்டு எலியாவை போஷித்தார். அல்லேலூயா. காக்கா கொண்டு வர ஐட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட்டுருக்கீங்களா? நான்லாம் காக்கா கொண்டு வந்த ஐட்டத்தை சாப்பிட்டுருக்கேன். என்ன ஆமேன் வர மாட்டேங்க பாருங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க, ஆனா தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருப்பீங்க, அது எனக்கு தெரியும். சோத்திரம். அல்லேலூயா. காக்காட்ட புடுங்கி தின்னாலு நானெல்லாம். சோத்திரம். ஏன்னா காக்கா கொண்டு வர்றது அவ்வளவு சூப்பரா இருக்கும். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். நம்ம வாங்குற சப்போட்டா வந்து டேஸ்ட் இருக்காது பாரு, ஆனா காக்கா கொண்டு வர சப்போட்டா டேஸ்டா இருக்கும். ஆமேன் வர. அது கடிச்சிருக்கிறது பாருங்க, அதெல்லாம் வெட்டி எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சு அதை கடிச்ச இடத்த வெட்டிட்டு முழுகி சாப்பிட வேண்டியதான். ஆமேன் வர மாட்டேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆனா இந்த கடினமான காலத்துல ஆண்டவர் சொல்றார், நீ அங்க தங்கியிரு. அப்போ நான் கடந்த நாள் கூட சொல்லியிருந்தேன். சோத்திரம். எத்தனை நாள் தங்கன்னு சொன்னாரா? நீ இத்தனை நாள் தங்கியிரு அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. சோத்திரம். எலியா கேட்டாரா? எலியாவும் கேட்கல. சோத்திரம். இயேசுவும் இத்தனை நாள் தங்கி இருப்பான்னு சொல்லல, எலியாவும் எத்தனை நாள் தங்கணும்னு கேட்கல. சோத்திரம். அல்லேலூயா. அவன் ஓவரா தங்கினால தான் காக்காவையும் நிறுத்தினாரு, அவன் தண்ணியை நிறுத்தினார். இயற்கையா வர தண்ணீரே கத்த நிறுத்திட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. பைப்பில் வர தண்ணி நின்னு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா எவனா ஒருத்தர் நிறுத்திருப்பான்னு அர்த்தம். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஆனா சோத்திரம். ஆனா இந்த எலியாவுக்கு இயற்கையாக வந்த தண்ணி, கேரி தாற்றங்கிற தண்ணி, அது இயற்கை தண்ணி, அந்த தண்ணியை நிறுத்திட்டாரு. ஏன் தெரியுமா? ஒரு இடத்துல ஓவரா தங்கிச்சின்னு வச்சுக்க, உனக்கு எல்லாம் நிக்கப்படும். அப்ப நிக்குதுன்னா அர்த்தம் என்ன? கர்த்தர் நம்மை கிளம்ப வைக்கிறான் அர்த்தம். நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார், வேறொன்றுக்கு நம்மை பயணிக்க வைக்கிறான் அர்த்தம். சில போராட்டம் அதிகமா வரும்போது, சில சூழ்நிலை அதிகமா வரும் பொழுது கர்த்தர் அந்த சூழ்நிலை விட்டு நம்ம வேற இடத்துக்கு கர்த்தர் மாற்றுகிறார் என்று அர்த்தம். ஆமேன் வர மாட்டேங்குது பாரு. ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. நேற்றுக்கு ஒரு சின்ன ஒரு விபத்து ஆயிடுச்சு பாருங்க. என் மனசுல நான் இப்படி நினைச்சேன், ஏன் என் வாகனத்தை அப்படி சேதப்படுத்தணும்? எனக்கு சேதம் இல்லை, கர்த்தருடைய கிருபையினால் எங்க குடும்பங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மறைவில் வைத்து பாதுகாத்தார். வண்டிக்கு ஏன் சேதப்படுத்தினார்? கர்த்தர் சொல்றாரு, வேறொரு அல்லேலூயா பயணத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நீ செய்த பயணம் வந்து அல்லேலூயா போதும், உன்னை நான் வேறொரு பயணத்துக்கு உன்னை நான் கடத்த போகிறேன். அல்லேலூயா. இதுவரை நீ பட்ட இந்த பயணம் அல்லேலூயா போதும். அல்லேலூயா. உன்னை வேறொரு இடத்திற்கு நான் பயணிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் ஒரு சின்ன ஒரு வழியை கர்த்தர் மாற்றி விட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சில டைம் நமக்கு வருகிற சில சூழ்நிலைகளை நாம் அங்கே தங்கி இருப்பதற்கல்ல, வேறொன்றை நாம் பயணிப்பதற்காக தேவன் நமக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ கர்த்தரை சோதிச்சிட்டாரு, கர்த்தரை ரொம்ப என்ன வாதாரன்னு சொல்லி போராடி கேட்டீங்கன்னா அது பிரச்சனையாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ நம்ம போராடி நம்ம கேட்க கூடாது. கர்த்தர் என்ன செய்ய போகிறாரோ அதை நம்ம பெற்றுக்கொண்டு செல்லணும். அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப சாரிபாத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார் எலியாவை. அங்க போ மகனே, அங்க போ, நான் அந்த சாரிபாத்துக்கு விதவிக்கு கட்டளையிட்டேன். அங்கேயாவது எலியா கேட்டாரா நான் எத்தனை நாள் தங்கணும்? அல்லது எலியா சாரிபாத்துல சொன்னாரா, நீ இப்ப இத்தனை நாள் தங்கு மகனே, அதுக்கப்புறம் நீ கிளம்பி வந்துருன்னு ஆண்டவர் சொன்னாரா? என்ன ஆமேன வர மாட்டேங்குது. சொந்தக்காரன் விரட்ட மாட்டான், சொந்தக்காரன் இருந்தான்னு சொல்லுவேன்.
என்ன ஆமேன் வர மாட்டீங்க. நம்ம தான் கிளம்ப வேண்டிய நேரத்துல கிளம்பணும். பல பேர் நம்ம ரூட் மாத்தி நம்ம பல இடத்துல நம்ம தங்க வைப்பான், கூட்டிட்டு போவான். ஆனா தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து பயணிக்கும் பொழுது அங்கதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நீங்க இந்த இடத்தை விட்டு கிளம்ப அநேக நாளுக்கு பின்பு. அப்ப கேரியத்துல சில நாள் தங்கி விட்டான். 17:7 வாசிக்கும் பொழுது அவன் சில நாள் கேரியத்திலேயே தங்கிட்டான். சாரிபாத்துல வசனம் சொல்லுது 15 வசனம், அநேக நாள் சாரிபாத்துல தங்கிட்டான். சோத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. கேரித்து ஒரு வனாந்திரம், கேரித்து ஒரு தங்குவதற்கு வசதி இல்லாத இடம். அதனால கொஞ்ச நாள் தங்கிட்டான். இது வீடு, இது வீடு. ஃபேன் இருக்கு, குளு 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 குளுன்னு ஃபேன் வருது, ஏசி இருக்கு, எல்லா வசதி இருக்கு. நம்ம சோறு செய்ய வேண்டாம், கடைக்கு போக வேண்டாம், எந்த ஐட்டத்தை வாங்க வேண்டாம், எல்லாம் உட்கார்ந்த இடத்துக்கு வந்துருது. ஆமேன் வர மாட்டேன். ஒரு அல்லேலூயா ஆமென். எல்லாம் உட்கார்ந்த இடத்துக்கு வந்துருது. அப்படி வந்துச்சுன்னா நமக்கு எல்லாம் என்ன தோணும்? இந்த இடம் போதுமடா சாமி, இங்கே இருந்து செஞ்சுக்குவோம். ஆமா, சோத்திரம். குடும்பத்துக்கு எல்லாம் தோசை சுட்டு, குடும்பத்துக்கு எல்லாம் சமையல் பண்ணி, குழம்பு வச்சு, ரசம் வச்சு, பொரியலை வச்சு, வறுக்கிறது வச்சு, பொரிக்கிறது வச்சுட்டு அத்தனையும் பண்ணி இருக்கிறது எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷம். பெண்கள் பக்கம் ஒரே சிரிப்பா இருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. சோத்திரம். டெய்லியும் உழைக்கிறோமே. சோத்திரம். உட்கார்ந்த கடையில எல்லாம் வரும் பொழுது நமக்கு அந்த இடத்தை விட்டு நகர தோணுமா? எலியாவுக்கு உட்கார்ந்த இடத்துல எல்லாம் வந்துச்சு. நேரத்துக்கு அப்பம் வருது, நேரத்துக்கு எல்லாம் எலியாவை போஷிக்கனால அநேக நாள் தங்கிட்டான். சொல்லுங்க ஆமென். அதனால கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அநேக நாளுக்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தை எலியாவை நோக்கி வந்தது. சில இடத்துல அப்படியே போய் ஒரு பள்ளி ஒட்டின மாதிரி ஒட்டிடுறது, உடும்பு ஒட்டின மாதிரி. அந்த இடத்தை விட்டு நகர்றது இல்ல. ஒரு வேலைன்னா வேலையில போய் ஒட்டிக்கிறது. சோத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு உறவுக்காரனா அந்த உறவுக்காரங்கிட்ட ஒட்டிடுறது. ஆமே. தேவ சத்தத்துக்கு நம்ம கேட்கறது இல்ல, தேவ சத்தம் நம்ம நோக்கி வர்றது இல்ல, தேவ சத்தம் நின்னு போகிறது, தேவனுடைய பிரசன்னம் நம்மளை விட்டு நின்னு போகிறது. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சில இடத்துல சில தங்கி விட்டோம், இது தங்குற காலம் இல்ல, நீ எழும்பி வருகிற காலம். சில நேரங்கள் சூழ்நிலை நம்மளை தங்க பண்ணும். சில இடத்துல சில நேரங்கள்ல யோசேப்ப குழியில தூக்கி போட்ட மாதிரி நம்ம குழிக்கிலே கிடக்கிறோம். அதுல இருந்து எழும்புவதற்கான பிரயாசத்தை நம்ம செய்வதில்லை. என்ன தூக்கி குழியில போட்டாங்க, என்ன தூக்கி குழியில தூக்கி போட்டாங்க, என்ன தூக்கி அப்படியே சொல்லிட்டே குழியிலே கிடக்கும். அது எழும்புவதற்கு தேவன் பிரயாசத்தோடு செயல்படு. அந்த இடத்திலிருந்து கர்த்தர் வேறு இடத்துக்கு நம்மளை பயணிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமா. எலியா தங்கினபடினால்தான் கர்த்தர் வேறொரு பிரச்சனை எலியாவுக்கு தேவன் அனுப்பினார். அதான் கடந்த வாரம் நான் சொன்னேன். அங்க பஞ்சகாரம் தீர்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டான் எலியா. ஆனா அதே வீட்டில இருந்து ஒரு பிரச்சனையை கர்த்தர் எழுப்பினார். அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மகனை மரித்து போகிற ஒரு நிலை வந்தது. அந்த ஸ்திரீ விதவையே எலியாவுக்கு விரோதமா பேச ஆரம்பித்தா. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இன்னொரு பிரச்சனை எழுப்புகிறாரு. நீ ஓவரா தங்கிட்டப்பா, ஓவரா தங்கிட்ட. அப்போ சொந்தக்கார வீட்டுல ஓவரா தங்கிட்டீங்கன்னா அடுத்த பிரச்சனை தான் வரும். நல்லா இருப்ப, காலையில கொண்டு வந்து காப்பி கொடுப்பாங்க, அந்த காப்பியில வரும் பாருங்க பிரச்சனை. என்ன ஆமேன் வர மாட்டேன். நீங்க லைட்டா சொல்லிருப்பீங்க, ஏ கண்ணு சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கு, அல்லது டிகேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சும்மா உட்காந்து நாக்கு நீட்டி உறிஞ்சு உறிஞ்சு குடிக்கிறவளுக்கு இன்னும் சக்கரை தேவை கேட்கும், இதுக்கு அதிகமாவும் கேட்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். சண்டை வந்துருச்சா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் அன்னைக்கே பழமொழி எழுதிட்டாங்க, விருந்தும் மருந்தும் ஆஸ்பத்திரி ஓவரா படுத்தீங்கன்னா அங்க பிரச்சனை தான் வரும். ஆமென் சொல்லுங்க. இது இன்னும் சுகமாக மாட்டேங்குது, இன்னும் இந்த ஆஸ்பத்திரி விட்டு காலி பண்ண மாட்டேங்குது அப்படின்னு டாக்டர் வேற ஊசி மாத்தி போட்டுருவார். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம அதை அந்த இடத்தை விட்டு நம்ம மாறுவதற்கு பிரயாசப்பட. அல்லேலூயா. ஆமா. இரண்டாவது என்ன விஷயம்? சோத்திரம். அல்லேலூயா. நம் தேவனிடத்தில் தன்னை காண்பிக்க போகணும். இது கடினமான காலம். சோத்திரம்.
அல்லேலூயா. இந்த இடம் போதும் என்று சொல்லி எலியா கேரியத்திலும் சாரிபாத்திலே இருந்துட்டான். ஆனா கர்த்தர் அவனை எழுப்பி வேறிடத்துக்கு பயணிக்கிறார். இப்ப திரும்ப ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க அனுப்புகிறார். சோத்திரம். அல்லேலூயா. முதல்ல தங்கி இருக்கும் காலம் என்ன சொல்லுங்க? ஆமா, தங்கி இருக்கிற காலத்துல அளவாயிரும். ஓவரா தங்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அல்லேலூயா சொல்லுங்க. கொரோனா காலத்துல கூட நம்ம அப்படி தங்கல, இப்ப ஓவரா தங்கிட்டோம். சூழ்நிலை பிரச்சனை பாடு அப்படின்னு நம்ம தங்கிட்டோம். சோத்திரம். அல்லேலூயா. இரண்டாவது தடுமாறும் காலம். எல்லாம் சொல்லுங்க. இது கடினமான காலம், தங்கி இருக்கிற காலம் தான். ஆனா ஓவரா தங்கிடாத. நீ எழும்பி இயேசுவிடத்தில் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்ற ஆகாப்பிடத்தில் போகணும். தன்னை காண்பிக்கிற ஒரு காலம். சோத்திரம். இரண்டாவது சோத்திரம் தடுமாறும் காலம். எல்லாம் சொல்லுங்க. என்ன காலம்? ஆமா, சோத்திரம். நம்ம எழும்பி செயல்பட முடியாத அளவுக்கு, நம்ம தேவ விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதவளுக்கு பல தடுமாற்றம் வரும், பல தடைகள் வரும். அந்த தடைகளை தாண்டி தான் நீ போகணும். அப்பதான் ஒரு தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். தடைகள் வரும், தடுமாற்றங்கள் வரும். சோத்திரம். இப்ப பாருங்க, வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆமென். இப்ப 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் ஒபதியா இவனை பார்த்து முகங்குப்புற விழுந்து, நீ என் ஆண்டவனாகி எலியா அல்லவா? நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறார் என்று என் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படி நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்கத்தான் நான் என்ன பாவம் செய்தேன். நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் சோத்திர கேரியத்திலிருந்து சாரிபாத்திலிருந்து தங்கி இருந்த அவனை கிளப்பி எழுப்பி ஆகாப்ட காண்பிக்க போகிறார். போகிற வழியில பல தடை வருது, தடுமாற்றமான சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையில் எப்படி ஹேண்டில் பண்றார் பாருங்க. அப்ப போகிற வழியில ஒபதியா பார்க்கிறார். இவன் ஒபதியா யாரு? ஆகாப்புக்கு வேலைக்காரனா இருந்தவன். ஆகாப்புக்கு அல்லேலூயா சோத்திரம் கூட இருந்த ஒரு மனிதன். சோத்திரம். அல்லேலூயா. அவனை சந்தித்து அவன் பார்த்து சொல்றான், நீ எலியாதானா? ஆமா, நான் எலியாதான். இப்ப போய் ஆகாப்ட சொல்லு, நான் எலியா வந்திருக்கிறான்னு சொல்லு, அவனை காண்பிக்க வந்திருக்கிறான் போய் சொல்லு அப்படின்னு சொன்ன ஒபதியாவுக்கு கைகாலம் நடுக்க முடிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எலியாவை தேடுறாங்க. ஒபதியாவும் சோத்திரம் ஆகாப்பு சேர்ந்து தேசம் முழுவதும் தேடுறாங்க. எலியாவை தேடி அவனை கொல்லணும்னு சொல்லி தேடுறாங்க. சோத்திரம். ஆனா எலியா கையில் என்ன செய்யல? சிக்கல. சோத்திரம். 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஆகாப் ஒபதியா பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றண்டையிலும் எல்லா ஆறுகளிடத்தில் போ, நாம் சகல மிருகங்களையும் சாகக்கூடாமல் குதிரையும் கோவேறு கழுதையும் உயிரோடு காப்பாற்றும்படி நமக்கு புல் அகப்படுமா என்று பாரு என்றார். தேசத்தை சுற்றி பார்த்து ஆகாப் ஒரு வழியாம் ஒபதியா ஒரு வழியாம் போகிறாங்க. போற வழியில தான் சந்திக்கிறாங்க. 10ஆம் வசனம் சொல்லுது, உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷனை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யம் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நீர் இல்லை என்று அவர்கள் சொன்ன போது அவன் அந்த ராஜ்யத்தில் ஜாதியும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். அல்லேலூயா. தேசம் எங்கு தேடி தேடி பார்த்து எலியா இல்லைன்னு சொன்னதுனால எல்லாத்தையும் சத்தியம் வாங்குறான். அட உங்க அப்பரா மாண்ட சத்தியம் சொல்றான், அவன் இருக்கானா இல்லையா? ஆண்டவனே அவன் இல்லப்பா, ஆண்டவன் அவன் இல்ல, எல்லாரும் சத்தியம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இப்படி சத்தியம் வாங்கின அந்த ராஜாட்ட போய் நான் தான் சொன்னேன் எலியா காணாம போயிட்டாரு, எலியா இல்ல, நம்ம தேசத்துல எங்கேயும் இல்லைன்னு சொல்லி நான் தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்ப நான் போய் எலியா வந்துட்டான்னு சொன்னா அவன் என்னை சுட்டு கொள்ள மாட்டான். அல்லேலூயா. அதனால நான் உனக்கு சிம்பிளான ஐடியா சொல்றேன். நீர் எதுக்கு எலியாவை பார்க்கணும்? நீர் எலியாவை பார்க்க வேண்டாம். சாரி, நீ எதுக்கு ஆகாப்ப பார்க்கணும்? நீ ஆகாப்ப பார்க்க வேண்டாம், நானும் ஆகாப்ப பார்க்க வேண்டாம். எனக்கும் பல வேலை இருக்கு, உமக்கும் ஏதாவது வேலை இருக்கும். பேசாம ஆளுக்கு ஒரு வழியா போயிடும் சாமி. இந்த ஆகாப்பு சவகாசமே நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்கள் அப்படிதான் நம்மளும்
அல்லேலூயா. நீயும் சர்ச்சுக்கு போக வேண்டாம், நானும் சர்ச்சுக்கு போவேன். நீயும் பிரேயருக்கு போக வேண்டாம், நானும் போக வேண்டாம். நீ ஒரு நாள் போய் நான் போகாம இருந்தா பாஸ்டர் என்ன செய்வாரு? நீ வந்திருக்கிற, அவ எங்கன்னு கேட்பாரு. சோத்துறா. அப்போ நான் போனாலும் நீ வந்திருக்கிற, அவ எங்கன்னு கேட்பாரு. எதுக்கு அந்த வம்பு? 2 பேர் ஆப்சென்ட் ஆயிடுவோம். ஹலோ, போன எல்லாம் மொத்தமா மாட்டிக்குவோம், இல்லாட்டி மொத்தமா நம்ம இருந்துக்குவோம். எதுக்கு சிங்கிளா போய் சீக்கி அடிக்கணும்? ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கூட்டு களவாணியா இருந்துக்குவோம், தனிப்பட்ட களவாணியா இருக்க வேண்டாம் அப்படின்னு இங்க ஒரு ஒப்பந்தம் பண்றார் ஓபதியா. அதுக்கப்புறம் எலியா சொல்றாரு 11ஆம் வசனத்துல, இப்பொழுது நீ போய் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கான்னு சொல். அல்லேலூயா. 2வது முறையும் அழிக்கணும். நீ போய் சொல்லு, எலியா வந்திருக்கிறான்னு சொல்லு. நான் எவனுக்கு எவளுக்கும் பயப்படுற ஆள் இல்ல, போய் சொல்லு. நான் தங்கி இருந்த ஒரு காலம், நான் பயந்திருந்த ஒரு காலம், இப்போ ஆண்டவரே சொல்லிட்டாரு, நான் போய் ஆகாப்புக்கு நான் காண்பிக்க போகிறேன். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. 12ஆம் வசனத்துல ஓபதியா சொல்றாரு, அப்பா என்னப்பா என்னை விட்டுருங்கப்பா. விடமாட்டாரு எலியா. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிட்ட போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. ஐயோ, நான் உமது அடியான், சிறுவயது முதல் கர்த்தருக்கு. ஆமென் சொல்லுங்க. 2வது ஒரு பிரச்சனை, எலியா விடுற மாதிரி இல்ல. போய் சொல்லு, போ உங்க ராஜாட்ட போய் சொல்லு, நான் வர்றேன், போய் சொல்லு, நான் வந்து ஆகா பின்ன நிக்கிறேன், போய் சொல்லு, நான் வந்திருக்கிறேன்னு சொல்லு. அவன் தான் என்னதான் தேடிட்டு இருக்கிறான். இப்ப நான் சொல்றேன், நான் வந்து வரேன்னு சொல்லு, போ. அப்போ அவன் சொல்றான், நான் இப்ப உண்மை நிறுத்தி போட்டு நான் போய் ஆகாப்ட போய் இந்த மாதிரி எலியா வந்திருக்கிறா ராஜா, ஆமா நம்ம தேடிட்டு இருந்த பாருங்க, சத்தியம் கூட வாங்கினீங்க பாருங்க, இப்ப எங்கிருந்து வந்தான்னு தெரியல, வந்துட்டான், அடுங்க அப்பலாம் எப்படி வந்தானே தெரியல ஆண்டவரே, இப்ப உண்மை சந்திக்க வர இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி திரும்பி உண்மை பார்க்க வந்தேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு உம்முடைய ஆவியானவர், யாருங்க? உம்முடைய ஆவியானவர் திடீர்னு உன்னை எடுத்துக்கொண்டு போயிட்டாருனா, இழுத்துக்கொண்டு போய் வேற இடத்துல உன்னை வச்சுட்டாருனா, நான் ஆகாப கூட்டிட்டு வரும் பொழுது, ஆமா நீர் இல்லை என்று சொன்னார், ஐயோ முதல்ல இருக்கிற அந்த கொலவெறிய சேர்த்து எச்சா பெரிய ஒரு வீச்சார வச்சு குத்தி கொன்னே ஓடுவானு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில டைம் சொந்தக்காரன் அப்படிதான் நம்மளை கொல்ல வர்றான். ஐயோ உன்னை கொன்றுவேன், உன்னை இல்லாம ஆக்கிடுவேன், உனக்கு எந்த ஒட்டு உறவும் இல்ல ஆக்கிடுவேன். ஆமா, அதனால நீ இந்த காரியம் செய்யக்கூடாது, நீ நான் சொல்றதான் கேட்கணும், நான் சொல்றதான் செய்யணும் அப்படின்னு பல நேரங்கள் நம்முடைய பாதைகள் தடுமாற தடைகள் கொண்டு வருகிற பல சூழ்நிலைகள் வந்தாலும் எலியா அந்த தடைகளை மேற்கொண்டு போனா. சொந்தக்காரன் சொல்லிட்டானே போயிடுற, பக்கத்துல ஒருத்தன் சொல்லிட்டான்னா உடனே ஏன்னு போயிடுற, சபையை விட்டுறது, ஊழியத்தை விட்டுறது, ஆண்டவர் விட்டுறது, அவன் திருவிருந்து விட்டுறது, தேவ சமூகத்தை விட்டுறது, ஏன்னு போயிடுறது. என்ன ஆமேன் வர மாட்டேன்? ஒரு அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உசுரோடு இருக்கிற வரைக்கும் விருந்து திங்க வேண்டியதான், சாப்பிட வேண்டியதான். இன்னைக்கு விருந்து இல்லாட்டேன்னு நாளைக்கு சாப்பிட்டுருவோமே, இன்னைக்கு அவனை பார்க்காவிட்டா நாளைக்கு போய் அவனை சந்திச்சுக்குவோமே, எதுக்கு ஆமேன் இன்னைக்கே போய் சந்திக்கணுமா? என்ன ஆமேன் வர மாட்டேன்? இன்னைக்கே போய் பார்க்கணுமா? இன்னைக்கே போய் பாஸ்டர் இன்னைக்கு தான் பாஸ்டர், அம்மா பாஸ்டர் இன்னைக்கு போனாதான் பாஸ்டர் வேலை கிடைக்கும். என்ன ஆமேன் வர மாட்டேன்? பாஸ்டர் இன்னைக்கு தானே பாஸ்டர் நல்ல நாள், இன்னைக்கு தானே பாஸ்டர் நல்ல நேரம், இன்னைக்கு போனாதான் பாஸ்டர் நல்லா இருக்கும். என்ன ஆமேன் வர மாட்டேன்? ஒரு அல்லேலூயா ஆமேன் சொல்லுங்க. பாஸ்டர் அவனே பிரியா டிக்கெட் எடுத்து கூட்டிட்டு போறான் பாஸ்டர், கைய புடிச்சு வாட்டர் கேன் கொடுத்து, தண்ணி கொடுத்து, சோர்த்து கொடுத்து, எல்லாம் கொடுத்து அவனே கூட்டிட்டு போறான் பாஸ்டர். அப்புறம் எதுக்கு பாஸ்டர் நான் போகாம இருக்க முடியும்? நான் தான், அவன் தான் எல்லாம் பிரியா கூட்டிட்டு போறானே. பல தடைகள் கொண்டு வருவான் பிசாசு, பல தடைகளை கொண்டு வருவான். தேவ ஆசீர்வாதத்தை பெறவிட நம்ம மூலமாக தேவன் செய்ய போற காரியத்தை பல நேரங்கள் பிசாசு தடுக்க பல ரூட்டை கொண்டு வருவான். எலியா அந்த ரூட்டுக்கெல்லாம் சாய்ஞ்சு போகல, அந்த காரியத்தெல்லாம் எலியா கேட்கல, அவன் போன ரூட்ல சரியா போனா. சில பேருக்கு ஆமேன் வர மாட்டேங்குது.
பாஸ்டர் அவனும் ஆண்டவர் பிள்ளை பாஸ்டர். நான் உபதியாவை சொல்றேன் பாஸ்டர். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். உபதியாவை குறிச்சு வாசிங்க. 3ஆம் வசனம் 18:3 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஓபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரித்த போது ஓபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபியில் 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தவன். ஓபதியா ஒண்ணு துன்மார்க்கம் கிடையாதுங்கோ. ஓபதியா ஒண்ணு ஆமென் தேவனை தேடாத மனுஷன் கிடையாதுங்கோ. அவன் தேவனை தேடுற மனுஷன் தான். அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் தான். தீர்க்கதரிசிகளை எல்லாம் பாதுகாக்கிற ஒரு பொறுப்புல இருந்தவன் தான். ஏசபேல் பேய் எல்லாரையும் அழிக்கிற பேய். ஆனா அந்த நேரத்துல ஓபதியா எல்லா தீர்க்கதரிசிகளும் தன் இடத்தில் கூட்டி வச்சு அவர்களை பராமரிக்கிற தேவ மனுஷன் தான். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. அவன் தான் சொல்றான், வேண்டாம் நீ எலியாவிட்ட காண்பிக்க வேண்டாம், இன்னைக்கு நீ எலியாவிட்ட போக வேண்டாம், இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போக வேண்டாம். சொல்லதான் செய்வான். எலியாவை சொல்லத்தான் செய்வான். அவன் பல ரூட்டு போட்டு நமக்கு ரூட்டை காண்பிக்கத்தான் செய்வான். நாம் எச்சரிக்கையா இருக்கிறோம். தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யணும். ஆமேன் வர மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. என்னையும் கூப்பிடுறாங்க, நானும் போறதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னையும் பல இடத்துக்கு பல காரியத்துக்கு கூப்பிடதான் செய்யறாங்க. உங்களை மாதிரி காது குத்து வருது, கல்யாணம் வருது, கடா வெட்டு வருது, விருந்து வருது, எல்லாமே வரத்தான் செய்யுது. ஆமேன் சொல்லுங்க. ஆனா முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் எங்கிட்ட என்ன சொன்னாரோ அதை நான் நிறைவேற்றணும் சாமி. அப்பதான் பெருமலையை பார்க்க முடியும். அப்பதான் இத்தனை வருஷ தடைகளை முறியடிக்க முடியும். இத்தனை வருஷ போராட்டத்துக்கான ஜெயத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். 13ஆம் வசனத்துல ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் 100 பேரை ஒருவனுக்கு கெபிக்கு 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்திகளை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கவில்லையோ? சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப அவன் ஒரு திட்டத்தை கொண்டு வரான் பாருங்க. நம்ம பாஸ்டரை விட எது பெஸ்டா அவன் செய்யறானோ அதை முன்னாடி கொண்டு வந்துருவான். என்ன ஆமேன் வர மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பாஸ்டர் கீழே தள்ளி விடுறாரா? ஜோமணி தண்ணி விடுறாரா? உங்க பாஸ்டர் எண்ணெய் பாட்டில் கொடுக்கறாரா? கொடுக்கல. இல்ல, நீ எங்கிட்ட வா, எண்ணெய் பாட்டிலா கொடுப்பா. அவர் வந்து புஷ்னு கை வச்சார்னா உங்ககிட்ட இத்தனை வருஷம் இருக்கிற பேய் எல்லாம் போயிடும். பாஸ்டர் போய் ஒரு நாள் பேய் ஓடிச்சா? ஹலோ, நான் சத்தியத்தை சொல்றேன், உபதியாவை சொல்றேன். நீங்க யாரையோ நினைச்சிட்டு பார்க்காதீங்க. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? நீ டிவியில் பார்க்கறதெல்லாம் கொஞ்சம். வா என்கிட்ட வா, சொல்றேன் வா. கதையை நிறைய வச்சிருக்கேன். என் செய்கைகள் எல்லாம் கொஞ்சம் வந்து நீ கேள்விப்பட்டதே இல்லையா? பாஸ்டர் எனக்கு ஆனமல் ஐபிஎஸ்ஸாவே தவிர வேற என்ன? அப்போ நீ பைத்தியக்காரி, உனக்கு ஒண்ணும் தெரியல போ. இந்த ஆனமலை பாஸ்டர் தவிர உனக்கு ஒண்ணும் தெரியாதா? வா என்கிட்ட நிறைய சரக்கு இருக்கு வா. ஆமேன் வரமாட்டேன். அப்படி சொல்லி எலியாவ தன் பாதையை மாற்ற வருகிறான். நான் யார் தெரியுமா? சாதாரண ஆள். நான் கர்த்தரை தேடுற பிள்ளைதான். நான் தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாம் சோறு போடுற ஆளு. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. உங்க பாஸ்டர் விசுவாசிக்கு சோறு போடுறார், நான் ஊழியக்காரனுக்கு சோறு போடுறேன். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க. உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, ஆனா அவர் பேய் விரட்டி இருக்கிறாரா? அவர் இந்த அற்புதம் செஞ்சிருக்கிறாரா? இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரா? செஞ்சதில்லை. இல்ல, நீ வா, நீ ஒரு நாள் வா. ஆமேன் வர மாட்டேங்குது. நிறைய பேர் நம்ம ஆட்கள் நிறைய பேர் அப்படி இழுத்துட்டு போய் இன்னைக்கு எல்லாம் அல்லேலூயா பின்வாங்கி போனவங்க நிறைய பேர் உண்டு என் சபையில. அல்லேலூயா சொல்லுங்க.
வீட்டுல யாரெல்லாமோ வீட்டுக்குள்ள ஏத்தி சோத்திரம், யாரெல்லாமோ வீட்டுக்குள்ள ஏத்தி, ஆமென் அல்லேலூயா, இந்த பாஸ்டர் தவிர மத்த எல்லாரும் வீட்டுக்குள்ள ஏத்தி இன்னைக்கு அந்த வீடு ரட்சிப்பை இழந்து நிற்கிறது. அல்லேலூயா. ஏன் இந்த பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்றாரு, இப்படி சொல்றாரு? காரணம் என்ன? பாதிப்பு அதிகமா இருக்கு. கர்த்தர் சொன்னதை மட்டும் செய். கர்த்தர் சொன்னதை மட்டும். தடுமாற்றம் வரும், தடைகள் வரும், போராட்டம் வரும், உன்னை தடுமாற்றி வேற ரூட்டு கொண்டு போறதுக்கு பல விஷயங்கள் வரும். ஆனா உன் சிந்தையில் ஒண்ணு தோன்றணும், கர்த்தர் சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றணும். தடுமாற்றம் வந்தாலும் பரவாயில்ல, தடை வந்தாலும் பரவாயில்ல, அதை மேற்கொண்டு நான் போகணும். அவன்தான் எலியா. அந்த எலியாவுக்குத்தான் அற்புதம், அந்த எலியாவுக்குத்தான் ஆசீர்வாதம். உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சாகமா ஒரு அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அதை மீறி எலியா போறார் பாருங்க. இதெல்லாம் உபதியா பிரசங்கம் பண்றாரா, இதெல்லாம் சொல்றாரா, ஆனா ஒண்ணு கூட எலியா காதுல ஏறல. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் எங்களை டூருக்கு கூட்டிட்டு போங்க பாஸ்டர். என்ன டூருக்கு? அந்த சர்ச்சில் டூர் கூட்டிட்டு போறா, இந்த சர்ச்சில் டூர் கூட்டிட்டு போறாங்க, எங்களையும் கூட்டிட்டு போங்கப்பா. சாவைக்கே ஒழுங்கா வர்றதுக்கு வாக்கு இல்ல, டூர் போறாங்களாம். டூர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் டூர்னா கோயில் குளத்துக்கெல்லாம் போக வேண்டாம் பாஸ்டர், சர்ச்சுகளுக்கு போவோம். என்ன ஆமேன் வரமா? அல்லேலூயா சொல்லுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி காரணியா கூட்டிட்டு போனோம். மக்கள் கேட்கறாங்களே வழியிலே பக்கத்துல தானே கூட்டிட்டு போனோம். சாமி அன்னையோட பெரிய கும்பிடு போட்டேன். நல்ல சாட்சிகளை காரியணியால சொன்னாங்க எங்களுக்கு கூட்டிட்டு. நீங்களா பாஸ்தாமா, வாங்க வாங்க. உங்க விசுவாசிகள் அப்படி சூப்பர் விசுவாசி, கோடி கும்பிடு. நானே அங்க காரணியா இது வரைக்கும் போகல. அதுக்கப்புறம் என்ன ஆமேன்? அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம காரியங்களை செஞ்சாவே கர்த்தரே கூட்டிட்டு போவார் எல்லா பக்கம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எலியா சொல்றாரு, இப்பொழுது என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியே நீர் என் எலியா வந்திருக்கான்னு சொல்லு என்று சொல்லுகிறீரே. அதற்கு எலியா சொல்றார், இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன். எலியாவுக்கு இதெல்லாம் காது காக்கவே இல்லை. எலியா என்னெல்லாம் டெவலப் பண்ணி உபதியா பேசினார் பாருங்க, அது ஒண்ணு கூட எலியாவுக்கு காதுல போகல. அவன் நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆகாப்ட போய் தன்னை காண்பிக்க சொல்லிட்டு, அவ்வளவுதான். நமக்குள் ஒரு சத்தம் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள்ல போய் நான் தேவ சமூகத்தை நிக்கணும். ஆமென் சொல்லுங்க. தேவன் சொல்லப்பட்ட என்னை வழி நடத்தின அந்த இடத்துல போய் நான் நிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமா, அவன் காதுல கேட்கல. இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன். 15 வசனத்துல, என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அப்பொழுது உபதியா போய் ஆகாப் போய் தன்னை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அவன் வழியில் பல தடைகள் வந்தது, அவன் வழியில் பல சூழ்நிலைகள் வந்தது. அந்த தடைகள் எல்லாம் மேற்கொண்டு போனான். இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது பல தடைகள் வந்தது. முறுமுறுத்தே கடந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. போகாவிட்டா பாசியனை ஏதாவது செஞ்சிருவாரேன்னு சில இடத்துல அச்சுக்கு வருவாங்க. போகாவிட்டா பாசியனை குத்தி குத்தி பேசுவாருன்னு வருவாங்க. அப்படி முறுமுறுத்து வந்ததுனால அவங்க என்ன செய்ய முடியல. கானானுக்குள்ள நீ என்னை பார்த்து சர்ச்சுக்கு வர வேண்டாம், அவர் தான் உங்களை அழைச்சு கொண்டு வந்தார், அவர் தான் அழைச்சு கொண்டு வந்திருக்கிறாரு, அவரை பார்த்து வாங்க. நீங்க எதிர்பார்க்காத பல அற்புதங்களை உங்களால இங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பாஸ்ட் இருந்து ஒன்னும் இதெல்லாம் மண் திங்கிற புழு திங்கிற சரீரம் என்ன ஆமேன் வர மாட்டேங்க. இந்த இடத்துல நம்ம மனுஷனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனிடத்திலிருந்து தான் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை பெற முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் உங்களை எல்லாம் கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்கிற ஒரு பொறுப்பு இருக்கு, அவ்வளவுதான். என்னை நம்பி கொடுக்கப்பட்டவர்களை நான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும், அவ்வளவுதான்.
எனக்கு இங்க ஒண்ணு ஆதாயம் கிடையாது, உங்களுக்கு எந்த ஆதாயம் கிடையாது. பரிசுத்தமா தேவ சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு உண்மையா வாழ்ந்தீங்கன்னா நீங்க அந்த பரலோகத்துக்கு என்னோட கூட வருவீங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரு. நீ எங்கிருந்து வரீங்க? ஆனமலை ஐபிஎஸ் சபை. ஓ சந்தோஷமா வாங்க வாங்க வாங்க. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோத்திரம். எலியாவுக்கு ஆகாப்புக்கு தன்னை காண்பித்தான். தடைகள் மாறுகிற காலம்தான். ஆனா அந்த தடுப்புகளை எலியா மாற்றினார். மூன்றாவது தகர்க்கப்பட்ட காலம். இந்த காலத்திலும் உன்னை நீ தேவனுக்கு காண்பிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலத்திலும் தேவன் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றணும் விரும்புகிறார். என்ன தகர்க்கப்பட்ட காலம்? 30 வசனம் வாசிங்க, 18-30 வாசிங்க. இவ்வளவு நேரமா? அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள். சகல ஜனங்களும் கிட்டே வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு தன்னை எலியாவுக்கு யார் என்று காண்பிக்க, தேவன் சொல்லுகிற சத்தத்திற்கு அவன் தன்னை காண்பிக்க முடியல. நான் யாரு, எப்படிப்பட்டவன், எதற்காக தேவன் என்னை அனுப்பினார், நான் என்ன காரியம் செய்ய போகிறேன் அப்படின்னு தன்னை நிரூபித்து காண்பதற்கு முதல்ல அந்த என்ன காலமா இருந்தது? தகர்க்கப்பட்ட காலமா இருந்தாரு. ஜெபம் இல்லாத பலிபீடம், அக்கினி எரியாத பலிபீடம், வேத வசனம் இல்லாத பலிபீடம், உபவாசம் இல்லாத பலிபீடம், பரிசுத்தம் இல்லாத பலிபீடம், தகர்க்கப்பட்டிருந்த பலிபீடம். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல எல்லாம் அடுப்பு, விறகு எரிக்கிற அடுப்பு இருந்துச்சு. எத்தனை பேர் விறகு எடுக்க அடுப்பு எரிச்சுட்டு இருந்தீங்க? நிறைய பேர் கை தூக்கவே இல்லை. நீங்கெல்லாம் நம்ம பிறந்ததுல இருந்து கேஸ் அடுப்பா? என்ன ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா சார். இந்த விறகு அடுப்பு யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த பாஸ்ட் நீங்க சின்ன பையன் நினைச்சிடாதீங்க, பாஸ்டுக்கு எல்லாம் தெரியும். சொல்லித்தரேன், விசேஷ சொல்லித்தரேன், கவனிங்க. இந்த விறகடுப்பு இருக்கு, சாரி, இந்த விறகடுப்பு இருக்கு பாத்தீங்களா? வீட்டுல டெய்லி எரிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? டெய்லி வர குத்தி குத்தி எரிச்சுட்டே இருந்தீங்களா? என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? அத வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெய்லி அதை என்ன செய்யணும்? சாணி போட்டு அதை மண்ணு வச்சு அடைச்சு அதை டெய்லியும் அதை என்ன செய்யணும்? அதை சரி பண்ணலனா அடுத்த நாள் நீ அடுப்பெரிக்க முடியாது. தீ வேணா எரிக்கலாம். என்ன ஆமேன்னு வர மாட்டேன். டெய்லியும் விறகு குத்தி 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 ஊதி ஊதி விறகு அந்த அடுப்பு என்ன செஞ்சிடும்? சேதமாயிரும், அது இடிஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் விறகு எரிக்கும் பொழுது பாத்திரத்துக்கு தீ வராது, அந்த தீ வேற எங்கேயோ போகும். ஹலோ, நான் கொஞ்சம் இத்தோடு இருந்தாலும் நான் டெய்லியும் பார்க்க வேண்டிய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கிறேன். அதனால இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல பொம்பளையா இருந்தா அந்த அடுப்பை டெய்லி என்ன செய்வாங்க? பராமரிப்பாங்க. அடுப்பு நம்ம ஒவ்வொரு நேரம் சரியா எரியணும்னா அந்த அடுப்பை டெய்லி பராமரிக்கணும். எங்க அம்மா அதை டெய்லி பராமரிச்சனால நான் கண்ணால பார்த்திருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன். இன்னைக்கு கேஸ் அடுப்பெல்லாம் வீட்டுல போய் பார்த்தா கருப்பு கலர்ல இருக்குது கேஸ் அடுப்பு. இது எப்ப பாஸ்டர் பாத்தீங்க? பாஸ்டர் எல்லாம் பாத்துருவேன். உங்க வீட்டு அடுப்ப போய் இன்னைக்கு வீட்டுல போய் எட்டி பாருங்க, அந்த பர்னர் என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. சில வீட்டுல ஒன் சைடு அடுப்பு எரிய மாட்டேங்குது. அடுப்பை திட்டுறது, நாசமா போன அடுப்பு எரியுதா பாரு. இந்த இவன் கடையில வாங்கிட்டு வந்த அடுப்பு ஒன்னும் சரியில்லை. ஹலோ சாமி, நீ சரியில்லை. அடுப்பை பராமரிக்க தெரியல, அடுப்பை சரி பண்ண தெரியல. ஆமேன் வர மாதிரி. சின்ன பாஸ்டமா என்ன வேலை நடக்குதோ அடுப்பு நடக்குது, முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிளீனிங் ஒர்க் டெய்லி நடக்கும். நானும் கூட சொல்லுவேன், எதுக்கு இந்த அடுப்பை போட்டு இப்படி தேஞ்சு போக போகுது? உங்களுக்கு தெரியாது, பேசாம கடங்க. நான் செய்ய வேண்டிய நான் செய்யறேன், போங்க நீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த நாள் மெட்ராஸ் போயிருந்தேன் பாத்தீங்களா? நான் எங்க போனாலும் நான் கெஸ்ட் விருந்தினர் கிடையாது. நான் எல்லா பக்கம் பூந்துருவேன். எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். தூரத்துன்னு பார்க்கும்போது அடுப்பு புது அடுப்பு மாதிரி இருந்தது.
நான் உட்காந்து அப்படியே கிச்சனை பார்த்துட்டு இருந்தா அடுப்பு புது அடுப்புமா இருந்து நான் எந்திரிச்சு உடனே போய் பரவாயில்லையே நல்ல புது அடுப்பா இருக்குன்னு எட்டி பார்த்தா அடுப்பு மாதிரி இல்ல. அப்ப கேட்டேன், என்னக்கா புது அடுப்பான்னு கேட்டேன். தெரிஞ்சுட்டே கேட்டேன், என்ன புது அடுப்பான்னு கேட்டேன். இல்லடா தம்பி, பழைய அடுப்புதான், கலைஞர் கொடுத்த அடுப்புதான். வாழ்க கலைஞர். ஆமேன்னு சொல்லுங்க, போட்டுருங்க. கவனிங்க. அப்பதான் சொல்றாங்க, தம்பி ஒரு அடுப்பு எரியறதே இல்லை, அந்த ஒரு அடுப்பு வச்சுதான் இத்தனை வருஷமா குப்பை கொட்டுறேன். நான் சொன்னேன், வேலை முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் கழட்டி கூட நான் கிளீன் பண்ணி தரேன்னு. லைவ் போகுது, வேணா அக்காட்ட வேணா போன் பண்ணி கேட்டுக்கு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு, நான் என்ன செஞ்சு தரேன், இந்த அடுப்பை கிளீன் பண்ண தரேன். இப்ப பாரு அடுப்பு எப்படி எரியும் மட்டும் பாரு. அப்படி அவனுக்கு தெரியுமா? கழட்டி கூட நான் பாடுறா, போ பாஸ்ட் தான், ஆனா எல்லா வேலையும் செய்வாங்க, கொண்டு வா. ஆமேன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல அப்படிதான், நாங்க கிளீன் பண்ணி அடுப்பு நல்லா எரியுது, சோத்துறோம். ஆமா, கழட்டி கொண்டு வா அப்படின்னு கலட்டி கொண்டு வந்து அடுப்பை நான் அப்படி திருப்புறேன். சாமி கொண்டு குப்பையில கொட்டுட்டேன். கொண்டு போய் குப்பையில போட்டுரு. அந்த ஸ்குருவெல்லாம் தின்னு போச்சு, அந்த ஸ்குருவெல்லாம் காணாம். அதெல்லாம் துருப்பு ஏறி ஆணி எல்லாம் துருப்பு ஏறி எல்லாம் உடைஞ்சு போச்சு. அப்ப மைண்ட்ல புரிஞ்சுட்டேன், அடுப்ப என்ன பண்ணல, தகர்க்கப்பட்ட பலிபீடம். அக்கினி எரியாத காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பலிபீடத்தை நம்ம பராமரிக்கல. பர்னரை கழட்டவே முடியல. பர்னர் அதுக்கெல்லாம் ஸ்குருவெல்லாம் கிடையாது. பர்னரை தெரியுமா? எரிது பாருங்க, அதான் பர்னர். அதுக்கெல்லாம் சும்மா தூக்குனா வந்துடும். நான் அதை புடிச்சு இழுக்கிறேன், வரமாட்டேன். மச்சான புடிச்சு, மச்சான் புடி மச்சான் அப்படின்னு புடிச்சு இழுக்கிறான், பர்னர் வரமாட்டேங்குது. நானும் கட்டி வச்சிருக்கிறாங்களா, திருப்பி பாக்குறேன், அந்த பர்னர் செட் ஆயிருச்சு. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் என்ன? பராமரிக்கல. அது தகர்க்கப்பட்டு கிடக்குற. ஏன் அக்கினி வரல? ஏன் எரியல? ஏன் வல்லமை இல்ல? ஏன் பிரச்சனை இல்ல? அதை டெய்லி கவனிக்க வேண்டி அதை கவனிக்கல. ஹலோ, ஆமே. காட்டுல ஓனருக்கு என்ன தேவையோ வந்துட்டான். வீட்டுல அடுப்பு எரியாம கிடக்கு, வீட்டுல இன்னும் அக்கினி எரியாம கிடக்கு. நம்ம வாழ்க்கையில் அக்கினி போய் ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்தவனுக்கு அடுப்பெரிக்கிறதுக்கெல்லாம் போய் பயன்படுத்துறவே, நம்ம அடுப்பை எங்க போச்சு? ஹலோ, ஏன் உன்னைய ஆகாப்புக்கு காண்பிக்க முடியல? ஏன் தேசத்துல உன்னைய வெற்றியா வாழ முடியல? ஏன் தேசத்தை நீ தகுதிமா நிக்க முடியல? ஏன் நீ தோத்து போற? பலிபீடத்தில் அக்கினி எரியல. பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கு, இடிஞ்சு கிடக்கு, அது செப்பனிடப்படாம கிடக்கு. ஹலோ, அதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயுல, முதல்ல உன் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை எடுத்துட்டு அடுத்தவன் கண்ணு உத்தரத்தை, உன் கண்ணு இருக்கிற தூசியை முதல்ல எடு, அப்புறம் அடுத்தவன் கண்ணுல இருக்கிற தூசியா பார்க்கலாம். ஜெபம் இல்ல, ஆராதனை இல்ல, தேவ பிரசன்னம் இல்ல, ஆவியானவர் போய் பல மாசம் ஆயிருச்சு. அல்லேலூயா. வீட்டுல ஜெபம் இல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் இல்ல, பிரச்சனை சூழ்நிலை, எதிர் பிரச்சனை, சூழ்நிலை பிரச்சனை, அந்த காரியம் இந்த காரியம், அதையே போட்டு உலங்கி உன் பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கு. அல்லேலூயா. அதெல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு முதல்ல நம்ம பலிபீடத்தை கட்டு. என் பலிபீடம் இன்னைக்கு எப்படி இருக்கு? என் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? என் ஜெப ஜீவன் எப்படி இருக்கு? தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? அதுக்கு மேல் வசனங்கள நீங்க வாசி பாத்தீங்கன்னா, அவர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, சாமி 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 வாசாமி வாசாமி வாசாமிங்கிறாங்க. அந்த சாமி போனவர் வரவே மாட்டுறாங்க. வாசிக்க நேரம் இல்ல. எலியா கிண்டல் பண்றாரு, உங்க சாமி மத்தியான வேலை தூங்க போயிருப்பார், போய் நல்லா எழுப்புங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. 26 வசனத்துல அங்க ஒரு சத்தமும் இல்ல, மருத்துவ கொடுப்பார் இல்ல.
ஆமென் சொல்லுங்க. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிராக குதித்து ஆடினார்கள். ஒரு பிரசனமும் ஒரு அக்கினி அங்க வரல. அப்ப எலியா சொல்றார் 27 வசனத்துல, அவரை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்க, உங்க தேவனோ தியானத்தில் இருப்பார், அல்லது அலுவலாய் போயிருப்பார், அல்லது பிரயாணம் போயிருப்பார், அல்லது தூங்கினாலும் தூங்குவார், அவர் எழுப்ப வேண்டியதாகும். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் தங்களை கூப்பிட்ட சத்தத்தை விட அதிகமா கூப்பிட்டாங்களாம். ஆமென் சொல்லுங்க. சரீரங்களை கத்தியால கிழிச்சு கத்தினாங்களாம். ஆனாலும் என்ன நடக்கல? ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, ஒரு உத்தரவும் அங்க வரல. அப்பதான் எலியா தன் பலிபீடத்தை செப்பனிட்டா. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 36 வசனம் சொல்லுது, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கு, ஈசாவுக்கு, யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவன் என்று நான் உம்முடைய ஊழியக்கார் என்று எந்த காரியத்தை இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். அப்பொழுது 38 வசனம், கர்த்தரிடத்திலிருந்து இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலுக்கிற தண்ணீரை நக்கி போற்றது. ஜனங்கள் எல்லாம் இந்த கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் வெற்றி தோற்று போறது காரணம், சத்துருக்கு முன்னாடி, உங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு முன்னாடி, உறவுக்காரருக்கு முன்னாடி நீ அவமானப்படுவதற்கு, நீ அல்லேலூயா அசிங்கப்படுவதற்கு தோற்று போது காரணம் தகர்க்கப்பட்ட காலம். அல்லேலூயா சொல்லுங்க. மத்த பலிபீடத்தை கட்டுவோம், என்ன ஆமீன் வரமாட்டேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது வீட்டுல லீவா இருந்தோம்னா வீட்டுல வேலை வாங்குவாங்க. அது எங்க அப்பா நல்ல வேலை வாங்குவார். யார் எட்டு வா, இதை எட்டு வா, அப்ப கடைக்கு போயிட்டு வா, இங்க போயிட்டு வா அப்படின்னு ஓவரா டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த டார்ச்சர் தாங்கிறதுக்கு பதுவாத்தான் பக்கத்து வீட்டுக்கு விளையாடுறதுக்கு போவேன். இப்படி அந்த காம்பவுண்ட்லாம் அப்ப கிடையாது, வேலிதான் இருந்தது. அப்ப வேலி கட் பண்ணி விட்டுருணும். இந்த வீதியில அந்த வீதிக்கு போறதுக்கு எங்களுக்கு இடம் இருந்துச்சு, பூந்து உள்ள போயிருவோம். பக்கத்து வீட்டுல விளையாடலாம்னு போவேன். அதுக்காக சொல்லுவோம், பர்ஜனே போய் 2 தீப்பெட்டி வாங்கிட்டு வாம்பாங்க. பிரகாச தேடி தேடி பார்த்தேன், காணோம், எங்க போனான்னு தெரியல. நீ போய் 2 தீப்பெட்டி வாங்கிட்டு வா. நம்மளே இங்க தீப்பெட்டி வாங்கறதுக்கு முடியாமத்தான் நம்ம இங்க தப்பிச்சு, வேற வழி இல்ல பாருங்க. ஐயோ மண்டைய சொரிஞ்சிட்டு, ஐயோ சரி 2 தீப்பெட்டி வாங்கிட்டு 1 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுமாங்க. என்ன ஆமே, இந்த 1 ரூபாய் விட எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஏன் இங்க வந்த, நம்ம பலிபீடத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம தப்பிச்சு வந்த பாருங்க, அந்த பலிபீடத்தை நடப்புறாங்க நம்மளை கொண்டு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் அதான் நடக்கு. இந்த சபையில செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம தப்பிச்சு போறீங்க பாருங்க, வேற பலிபீடத்தை கட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்குது, ஆனா நம்ம வேற எந்த பலிபீடத்துக்கு போய் நிக்கிறோம்? ஹலோ, என்ன ஆமேன் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பலிபீடம் இங்க அக்கினி இல்லாம எரியாம தோத்து போய் கிடக்க, நீ அந்த பலிபீடத்துக்கு விறகு வச்சு ஊதி எரிய வச்சிட்டு இருக்கிறியா? ஹலோ ஆமே, நம்ம பலிபீடத்தை முதல்ல கட்டுங்க. நம்ம பலிபீடத்தை முதல்ல, அதுதான் எலியாக்கு தேவன் சொல்லப்பட்ட ஒரு மகிமையான காரியம். அதுதான் எலியா கூப்பிட்டார், அக்கினி வந்தது. அவங்க கூப்பிட்டாங்க, ஒரு அக்கினியும். காரணம் என்ன? பலிபீடம் தகர்க்கப்பட்டு கடந்தார். உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? அவங்க பயங்கரமா ஜெபம் பண்றாங்க. அப்பா, இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வராம டிவியில உட்காந்துட்டு, ஐயோ அந்த பாஸ்டர் என்ன மாதிரி ஜெபம் பண்றாரு. ஹலோ, கொஞ்சம் பக்கத்துல பாரு, பலிபீடம் காஞ்சி கிடக்கு. அந்த பலிபீடத்தை பார்த்துட்டு ஐயோ என்ன வல்லமை, அப்பா முதல்ல உன் பலிபீடத்தை பாரு, முதல்ல உன் பலிபீடத்தை பாரு. ஹலோ,
சென்னையில் இருக்கிற பலிபீடமும் கோயம்புத்தூர் இருக்கிற பலிபீடமும் டெல்லியில் இருக்கிற பலிபீடத்தை பார்க்காத, முதல்ல உன் பலிபீடத்தை பாரு. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும். எங்கிட்டே சொல்லுவா, ஐயோ பாஸ்டர் அவரு சவம் பண்றாரு, 10 30 10 விழுகுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தராக மைக்கு கொண்டு வந்து காத்தார் அப்படி நிரப்பினார். ஐயோ புழுவாணிய கூட்டம். அதை பார்த்து நம்மால் ஐயோ நம்மளும் ஒரு நாள் அங்கே போவோம், நம்மளும் ஒரு நாள் அங்க போவோம். ஐயோ என்ன ஒரு அக்கினி, என்ன வல்லமை. நம்ம சர்ச்சில் ஒரு நாள் இந்த அக்கினி வல்லமைய பார்த்த ஓம் பலிபீட எரிஞ்சு எரியாம காஞ்சு கிடக்கு. புரிய வேண்டிய இவங்களுக்கு புரியும் நினைக்க. ஹலோ, உங்க வீட்டுக்குள்ள திரும்பி பாரு, உங்க அடுப்பு எப்படி இருக்கு, உங்க அக்கினி எப்படி இருக்கு, உங்க பலிபீடம் எப்படி இருக்கு. கர்த்தர் உங்க பலிபீடத்தை நிரப்பத்தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நான் உங்களை எல்லாம் குத்தி கொலை பண்ணி ஜெயிலுக்கு போறதுக்கு பிரசங்கம் பண்ணல. நம்ம சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளணும், சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்மளை மாதிரி எலியா இருந்திருந்தாருன்னா அவரு எட்டி பார்த்திருப்பாரு, நம்ம பலிபீடம் எரியல, வேற எங்காவது பலிபீடம் எரியுதான்னு பார்க்கலாம். இந்த பலிபீடத்தை தான் எரிக்க முடியல, நம்ம வேற எங்காவது பலிபீடத்தை காசு கொடுத்து போய் அந்த பலிபீடத்துல போய் நின்றுவோம். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. சிலர் இந்த கோயில் குளத்துக்கு போற மாதிரி நம்ம ஆளுங்க நினைச்சுக்கிறாங்க. அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது தப்பு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. யாரையும் இங்க வச்சு நான் பிரசங்கம் பண்ணல, நம்ம சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு வேண்டிய சோறு இங்கதான் கிடைக்கும். சோறுன்னு என்னது, சோறுன்னு என்னது, உங்களுக்கான வாசனை இங்கதான் இருக்கு. நீங்க பிளைட்ல போய் டெல்லியில போய் பிரசங்கம் கேட்டாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நான் போய் பல ஊருக்கு பிரசங்கம் பண்ணாலும் அதுல எனக்கு திருப்தி வராது, அது எனக்கு ஆசீர்வாதம் வராது. நான் நம்ம சபை கொடுக்கிற சோறு தான் எனக்கு உண்மையான சோறா இருக்கும். கஞ்சி குடிச்சாலும் நீங்க திருப்தியா போறதா எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய வச்சிருக்கிறாரா அதைத்தான் நான் செய்யறேன், வராதத்தான் நான் செய்யல. கட்சிப்பெடுத்து, இந்த கட்சிப்பை உங்களை நோக்கி வரப்போகிறது. இப்பொழுது நான் ஜெபம் பண்ணி இந்த கட்சிப்பை விசிறுகிறேன். யார் பிடிக்கிறீர்களோ அவர்களுக்கு ஓ அற்புதம். நாத்த முடிச்ச கட்சிப்பு எதுக்குன்னு கேட்க, நான் தொடச்சு 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 ஒரே இங்க நாத்தம். நாம வர மாட்டேங்குது. இதுல எல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது, இதெல்லாம் நம்புறது கிடையாது. நான் அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடைய வஸ்திரத்தை தொட்டு சுகம் அடைஞ்சாங்க. எல்லாரும் என் வஸ்திரம் தொடுங்க, ஜிப்பா வந்து எல்லாம் தொடுங்க. கூட்டம் முடிஞ்ச எல்லாம் வந்து வரிசை தொட்டுருப்பாங்க. அதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. என்ன ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னை என்ன செய்ய செஞ்சிருக்கிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்ப உன்னை நீ காண்பிக்கணும். யாருக்கு முன்னாடி, யாருக்கு முன்னாடி, ஆகாபுக்கு முன்னாடி காண்பிக்கணும்னா இது எந்த காலமா இருக்கு, எந்த காலமா இருக்கு, தகர்க்கப்பட்ட காலம், விழுந்து கிடக்கிற காலமா இருக்கு. இது பலிபீடம் எல்லாம் செப்பனிடப்படாத காலமா இருக்கு. முதல்ல உங்க ஜெப வாழ்க்கை எழுப்புங்க, முதல்ல உங்க வசன வாழ்க்கை எழுப்புங்க. நல்ல வசனம் படிச்சு தேருங்க, நல்ல உபவாசம் இருந்து ஆவியில நல்ல பலப்படுங்க. நல்ல ஒரு நாள் முழுவதும் முழங்கால் போட்டு நல்ல ஆவியில நிரம்புங்க. உங்க பலிபீடம் அக்கினியினால் எரியும். தகர்க்கப்பட்ட பலிபீடம் அது செப்பனிடப்படும். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த நெருக்கடி? ஒரு நாள் முழங்கால் போட்டு தேவ சமூகத்துல விழுந்து கட. அல்லேலூயா சொல்லுங்க. அவரு வந்து கை வைப்பாரா? இங்கிருந்து கடிதம் வருமா, அங்கிருந்து லெட்டர் வருமா? நானும் நிறைய பேருக்கு லெட்டர் போட்டேன். 20 வருஷமா 4 லெட்டருக்கா வெயிட் பண்ற, ஒருத்தரும் லெட்டர் அனுப்ப மாட்டேறாங்க. என்ன ஆமென்.
ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் பலிபீடத்தை கட்டப்பா, ஆட்டோமேட்டிக்கா அக்கினி வரும், அது இயேசு நிரம்பப்படும், வல்லமையில நிரம்பப்படும், எல்லாரும் அறிந்து கொள்ளுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க, இப்ப சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த டிவியில் நடக்கிற காரியத்துல நான் பார்த்து அதெல்லாம் பிரவாசப்படுறதே கிடையாது. அல்லேலூயா. நானும் பல இடத்துக்கு போயிருக்கிறேன். எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ அப்படி இருக்குது, பயங்கரமா இருக்கு. முதல்ல என்னுடைய பலிபீடத்துல அது பயங்கரமா இருந்தா அதை விட எனக்கு சந்தோஷம் வேற எங்கேயும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அங்க பாரு எவ்வளவு கூட்டம் பாரு, ஐயோ அப்பா பயங்கர கூட்டம். நான் உடனே என்ன நினைப்பேன் தெரியுமா, அதே வல்லமையில் ஆண்டவர் ஆனமலையில் இருக்கிறார், நீங்க எல்லாம் பார்க்கத்தான் போறீங்க. ஒரு மிக பயங்கரமான கூட்டம் நம்ம சபையை நிரப்போம். அதுக்குன்னு காலம் இருக்கு, கர்த்தர் நிரப்புகிற காலம் வரும். நம்ம பலிபீடத்தை செப்பனிடுவோம், நம்ம ஜெப வாழ்க்கை எழுப்புவோம், நம்ம சபையோட சேர்ந்து நின்று, எலியாவோட அன்னைக்கு ஜனங்க நின்று அங்கு ஆர்ப்பரித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், பலிபீடத்தை செப்பனிட்டார்கள், அக்கினி இறங்கி வந்தது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. சபையில ஒரு காரியமா வந்து சேர்ந்து நில்லுங்க. சும்மா நின்னா போதும், நீங்க அக்கினி வந்துடும். தேவனுடைய பிரசனை ஒன்று சேர்ந்து நின்னாவே தேவனுடைய வல்லமை வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. மூணாவது காரியத்தை சொல்லணும், நேரமா ஆயிப்போச்சு. தளர்ந்து போன காலம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய. 19ஆம் அதிகாரத்துல எலியா என்ன பண்ணிட்டாரு? சோர்ந்து போயிட்டாரு, தளர்ந்து போயிட்டாரு. ஏசபேலை கண்டு, மனுஷனை கண்டு பயந்து, பல சூழ்நிலை கண்டு பயந்து தளர்ந்து போயிட்டாரு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை, இன்னைக்கு எல்லாம் நிறைய பேரோட வாழ்க்கையில தளர்ந்து போன நிலை, சோர்ந்து போன நிலை. ஆஷா உங்களை பார்த்தாவே எனக்கு சோர்ந்து போயிரும் போல. தளர்ந்து போன நிலை, சோர்ந்து போன நிலை. என்னை சீக்கிரமா எடுத்துட்டா பரவாயில்ல, நானே ஆத்மாவுக்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க எடுத்துக்கொண்டு போறீங்களா? என்ன ஆமீன் வரமா? அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தை நிரப்பணும், அதுக்கு எல்லாம் அவசரப்பட்டு மேல போயிட்டீங்கன்னா இந்த இடத்தை யாரு நிரப்புறது? முதல்ல ஒரு அம்மா போய் அந்த இடம் காலியா கிடக்கு. நானும் 1 மாசமா 2 மாசமா புலம்பிட்டு, ஆண்டவரே இந்த இடம், அந்த அம்மா உட்காந்து அந்த இடம் காலியா போச்சு ஆண்டவரே, அந்த அம்மா வரும்போதெல்லாம் அங்கதான் உட்காரும். என்ன ஆமீன் வர மாட்டேன்? எத்தனை பேருக்கு பாரம் இருக்குதா இல்லையோ, நான் ஒவ்வொரு சேரை பார்த்து பாரப்படுற ஆளு. இப்படியா ஒவ்வொரு ஆளு எடுத்துக்கொள்ளும், ஆண்டவரே நான் நல்லவன் நல்ல கெட்டவன், இந்த உலகத்துல வாழ்றது முடியல, மருமக விஷமா வைக்கிறா, மருமகளை கண்டாவே இந்த உலகத்துல இருக்க வேண்டாம் தோணுது, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எலியா ஜெபம் பண்றாரு. இத்தனை பேர் மாமியாருக்காக ஜெபம் பண்றீங்க, மருமகளுக்காக ஜெபம் பண்றீங்க. சீக்கிரமா போய் சேர்ந்தா பரவாயில்ல, இந்த மாமியாட்ட போய் குப்பை கொட்டுறதுக்கு பேசாம போய் சேர்ந்துருவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. தளர்ந்து போன நிலை, தளர்ந்து போன நிலை. அல்லேலூயா சொல்லுங்க. சோர்ந்து போய் என்னை எடுத்துக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. இந்த காலத்துல நீ எழுமனாத்தான் ஏசபேலை ஜெயிக்க முடியும், சத்துருக்களை ஜெயிக்க முடியும். உன் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய வெற்றிக்கு காரணம் இந்த காலம்தான். அது சோர பண்ணும், அது சோர்ந்து விட பண்ணும், ஏதோ ஒண்ணு மனம் மடிவாக்கி நம்மை அமர பண்ணும். ஆனாலும் இந்த காலத்து நீ உட்கார்ந்துட கூடாது, எழும்பணும். எல்லாரும் எழும்பணுமா? இந்த காலம் தங்கி விடுகிற காலம், இந்த காலம் தடுமாறும் காலம், இந்த காலம் தகர்க்கப்பட்ட காலம், இந்த காலம் தளர செய்கிற காலம், உன்னை சோர பண்ணுகிறது. எல்லாரும் சொல்றீங்க, எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில பல சோர்வு ஆண்டவரே? இன்னைக்கு 2 நிமிஷம் எழும்பி நின்று நல்ல ஜெபம் பண்ண போகிறோம். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு உங்க சோர்வெல்லாம் மாற போகுது, உங்க சூழ்நிலை எல்லாம் மாற போகுது. எல்லாரும் எழும்பி நின்று ஓ ரகதானா ரகதானா மரபா, எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து சத்தமா ஓ ஹalleluya. எல்லாரும் எழும்பி நின்று. தடுமாறுகிற காலமா இருக்கலாம், ஓ தகர்க்கப்பட்ட காலமா இருக்கலாம், தங்கி விடுகிற காலமா இருக்கலாம், ஓ தளர செய்கிற காலமா இருக்கலாம். ஆனா நீ எழும்பி ஆக வேண்டும். ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க, இந்த வார்த்தை ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். அல்லேலூயா. ஓ எல்லாரும் துதிங்க துதிங்க துதிங்க, வாய்களை விரிவா திறந்து கர்த்தரை நல்லா துதிங்க. அப்பா அது எந்த காலமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் எழும்புவேன்.
நான்